ஜனவரி 27, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. கர்த்தருடைய வேலை வருகிறது, உங்கள் தலைகளை நிமிர்த்தும் காலம் வருகிறது. Each has its own time. The time of the Lord is coming. The time is coming to raise your heads. பிரசங்கி 3 அதிகாரம் 11 Ecclesiastes chapter 3 verse 11. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் அந்த குறிப்பிட்ட காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்வில் நேர்த்தியாய் செய்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் ஒரு காலத்தையும் சமயத்தையும் கண்டிப்பாக வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையில் கர்த்தர் உங்களுக்காக நியமித்ததை நேர்த்தியாக அவர் செய்து முடிப்பார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களை குறித்து கர்த்தர் கொண்ட நினைவுகள் உயர்ந்தது. ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள். அப்பொழுது அவருடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். பொறுமையை ஒருபோதும் நீங்கள் இழந்து விடாதிருங்கள். அவருடைய வேலை உங்களுடைய வாழ்விலே வருகிறது. சகோதர சகோதரியே, உங்களுடைய வாழ்விலே வருகிறது. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நேர்த்தியான அற்புதங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். He has made everything beautiful in its time. My dear brothers and sisters, the Lord has a time for everything. At the time the Lord was doing that particular thing neatly. Children of God, God has a time and season for everything in your life. At the right time the Lord will accomplish what He has ordained for you. Don't get discouraged. God's memories of you are high. Lean into the mighty hand of the Lord as He lifts you up in due time. Then you will see His glory. Don't lose your patience. His time is coming. Beautiful miracles are about to unfold in your life. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலே புதிய விதமான நன்மைகளை, புதிய விதமான ஆசீர்வாதங்களை, பாக்கியங்களை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தந்து அவர்கள் எதையெல்லாம் ஆண்டவரை நினைத்திருக்கிறார்களோ அத்தனை காரியங்களை நீர் அவர்களுக்கு வாய்க்க பண்ணுகிறதான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 அப்பா. நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே சகலத்தையும் ஆண்டவரே அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் கர்த்தர் நீர் நேர்த்தியாய் எல்லா காரியங்களையும் குறிப்பிட்ட காரியத்தை அவருடைய வாழ்விலே சீக்கிரமாய் அதை தந்து அவளை நீர் வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவள் எந்தெந்த காரியத்தை ஆண்டவரை எதிர்பார்த்திருக்கிறார்களோ அந்த காரியங்கள் அவர்களுக்கு ஏற்ற வேளையிலே, கர்த்தருடைய வேளையிலே அது நடக்கும் என்ற விசுவாசத்தை நீர் அவளுக்கு தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீர் ஆண்டவரை ஒருபோதும் அவர்கள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு, அவளுடைய பொறுமையை இழந்து விடாதபடிக்கு கர்த்தர் நீர் அவளுக்கு இறங்கி அவர்களுடைய அந்த தேவைகளை எல்லாம் நீ சந்தித்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். நான் இத்தனை நாட்களாக இருக்கிறேன், படித்து முடித்து விட்டேன், எனக்கு இன்னும் வேலை கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே மனம் நொந்து போயிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு வேலையை நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவள் விரும்புகிற வேலையை நீ தந்தவளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், நீரை வழிநடத்தியறலும், நல்ல வருமானத்துக்கூட நல்ல வேலையை அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறவை தருவீராக. அதே போல் ஆண்டவரை யார் யார் ஆண்டவரை திருமணத்துக்காக செபிக்கிறார்களோ, இன்னும் எனக்கு திருமணம் கைகூடி வரவில்லையே, என்ன செய்வது என்று சொல்லி ஆண்டவரே அப்பா மிகவும் ஆண்டவரே கஷ்டத்தோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் நீர் இறங்கி அவர்களுக்கு ஒரு கடாட்சத்தை உண்டாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருடைய காலத்தை கர்த்தர் நீர் மாற்றி இந்த நாளிலே அப்பா இந்த மாதத்துக்குள்ளாகவே அப்பா அவர்களுக்கு நல்ல ஒரு வரன்கள் வரும்படியாகவும் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆண்டவரை திருமணம் நடக்கும்படியாகவும் இருக்கிற விதமா ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அவளுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளை
உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே திருமணமாகி பல ஆண்டுகளாக எனக்கு இன்னும் குழந்தை செல்வம் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு குழந்தை செல்வத்தை தந்து ஆசிர்வதிங்க. அந்த பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறவை தாரும். அப்பேற்பட்ட காலங்களுடைய வாழ்விலே அப்பா வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவள் சோர்ந்து போகக்கூடாது, பொறுமையை எழுந்து விடக்கூடாது. ஆண்டவருடைய வேலை வருகிறது, என் வாழ்வில் ஆண்டவர் பெரிய கருத்தை செய்ய போகிறார் என்ற விசுவாசத்தோடு இப்பொழுது ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நீர் இறங்கி அவர்களுடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து அவளுக்கு நல்ல ஒரு ஆண்டவரே கிருபை கிடைக்க முடியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக யார் யார் எந்தெந்த தேவைகளுக்காக பல நாட்களாக செபித்து கொண்டிருக்கிறார்களோ, இன்னும் என் வாழ்வில் கர்த்தருடைய வேலை வரவே இல்லையே என்று சொல்லி செபிக்கிறார்களோ, அத்தனை பேருடைய வாழ்வில் ஆண்டவர் நீர் இறங்கி உம்முடைய வேலையை நீர் ஆண்டவரே அனுப்பி உம்முடைய ஒத்தாசையை அனுப்பி அவர்களுக்கு நீர் தைரியம் கொடுத்து அவர்களுக்கு அந்த காரியங்கள் நடக்கும்படியாக நீர் கிருபை தாரும். அவர்கள் ஒருபோதும் ஆண்டவரை சோர்ந்து போகாதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ள, பிசாசான சோர்வுகளை ஆண்டவர் பிள்ளையுடைய வாழ்வில் கொண்டு வராதபடிக்கு நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே அற்புதங்களை செய்தருள்வீராக. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்துக்க எல்லா அற்புதங்களுடைய வாழ்விலே நடக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். சகல காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இந்த நாளில் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாங்கள் யாவரும் இந்த சேனல் மூலமாக அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாக இருக்கிறவை தருவீராக. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நாங்கள் யாவரும் ஆண்டவரே இணைந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் நீர் அவர்களோடு நம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் வைத்து வரப்போகிற நாட்களில் அவர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தந்தே கணவனும் மனைவியாக ஒற்றுமையாக வாழ்ந்து நம்முடைய நாமத்துக்கு மகிமையான பிள்ளைகளாக சாட்சியின் குடும்பமாக வாழ்ந்திருக்க நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் முறையே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமீன்.